கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவஜனங்களே, என் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, பிரியமானவர்களே, எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின பொழுது வனாந்தரத்தில் வழியை உண்டாக்கினாருங்க. அவாந்தர வெளியில் தண்ணீரை கொடுத்தாருங்க. உண்ண உணவு, உடுக்க உடை அனைத்தும் கொடுத்து 40 வருஷம் வழி நடத்தின தகப்பன் நம்மளுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டு தான் இருக்கிறாருங்க. ஆனாலும் நம் வாழ்க்கையிலே வனாந்தரம் போல சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த வழியை காமிப்பார். அதே போல் அவாந்தர வெளியிலே ஆறுகள் போன்ற சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரத்திலே கொண்டு வர கர்த்தர் காத்திருக்கிறாருங்க. எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. ஏசப்பா இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக இந்த பதிலை கொடுத்துருக்கிறாருங்க. நம்பிக்கையோடு இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறாரு. உங்கள் முன்னாடி அமர்ந்து இருக்கிறாரு. நீங்கள் கவலையே படாதீங்க, எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.